ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இடம், இட்டாலியில் இருக்கிற பைசா என்ற இடத்துல தான் இருக்கிறேன். நம்ம அந்த லீடிங் டவர் பைசா தான் பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் கண்டென்ட்டில் போடுறோம் பாருங்க. யாராவது ஒருத்தர் வந்து பேசுனா அவள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை அவள் வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவள் ஆனால் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிட்டா இல்லையா? அப்ப என்ன நிப்பாட்டுங்க. பொண்ணே கிடையாது, அவ பொண்ணு இல்லையா? போடுவேன் நானு. அவ ரெமோவா, இது மேல நடக்க கூடாது. ஐயோ vlog பண்ண வந்தா நீங்க வேற கண்டென்ட்லாம் பண்ண வைப்பீங்க போல. கண்டென்ட்டே இல்லை, இது வந்து கண்டென்ட் தான். இது வந்து கண்டென்ட்டுங்க. பாத்துங்க, நான் வந்து இது வந்து வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க வாங்குறது வரைக்கும் இப்படி இல்ல அப்பெல்லாம் நான் கை காட்டலாம் வரல. வீடியோல வந்தது செஞ்சிருப்பீங்க. சத்தியமா நான் இந்த கண்டென்ட் போடுவேன். ஓகேவா? இல்ல இவர் என்ன தெரியுமா செஞ்சிருப்பாரு? என்ன பெரிய கடவுளே, இந்த பழிப்பாவத்துக்கு நான் ஆளா விரும்பல. நான் வந்து கண்டிப்பா இந்த கண்டென்ட்டை போடுவேன். அங்க இருக்கிறது தான் பைசா டவரோட இந்த சர்ச்சு. அதுக்குள்ளதான் பைசா டவர் இருக்கு. இட்டாலியில இருக்கிறதுலே வந்து ரொம்ப மக்கள் அதிகமாக வந்து பார்க்குற இடத்துல வந்து இது ஒன்று. ஸோ இட்டாலியை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக்குன ஒரு இடம். பைசாவோட பேக் டவரில் பேக் சைடில் இருக்கிற இடத்துலாம் இருக்குன்னா வந்து உள்ளே போக்குறோம். இங்கே சாட்டர்டேன்றதுனால பயங்கரமான க்ரௌடாக இருக்குது. அடடே, வியூ கிடச்சிச்சு. லீனிங் டவர் ஆஃப் பைசா சாஞ்சி இருக்குது. சரியான கூட்டம், பயங்கரமான கூட்டம், பயங்கரமான வெயில். ஆனால் செம்மையாக இருக்கு. இவ்வளோ கூட்டத்தில் டிக்கெட் கட்சி நான் மேலே போய் பார்த்து நடக்கிற காரியமான்னு தெரில. பட் இருந்தாலும் உங்களுக்காக ட்ரை பண்ணுவேன். இங்கே உண்மையாலே பைசா டவர் ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். இங்கே பார்த்தீங்களா, சாட்டர்டேன்றதுனால பயங்கரமான கூட்டம். யூரோப்பில் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏஷியா எல்லா இடத்துல இருந்தும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் பீப்புள் வந்து இங்கே சுற்றி பார்க்குறாங்க. இந்த பைசா டவர் வந்து ஏன் சாஞ்ச மாதிரி இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட இதுக்கு கீழே இருக்கிற சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த களிமண், ஒயிட் சாண்ட், இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் சர்ஃபேஸாக இருந்ததுனால ரொம்ப சாஃப்ட், அந்த மென்மையான ஒரு சர்ஃபேஸ் இருந்ததுனால கட்டும்போதே சாஞ்சிருந்துருக்கு. அதுக்கப்புறம் 200 வருஷமாக கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கை. யோசிச்சு பாருங்கள், 1173 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷம் கட்டியிருக்காங்க. 200 வருஷம் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி கட்டியிருக்காங்க. ஒரு வாட்டி கொஞ்சம் பேஸ் கட்டும்போது போர் வந்துடுது, நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது, காசு இல்லை, ஃபண்ட்ஸ் இல்லை, இப்படி நிப்பாட்டி கட்டியிருக்காங்க.
அதுவே தான் இந்த பில்டிங்க்கு ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்குன்னா நம்புவீங்களா? நார்மலாக இதை ஒரேடியாக கட்டியிருந்தாங்கன்னா இந்த சர்ஃபேஸுக்கு இது மொத்தமாக சாஞ்சு போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டும்போது அந்த கேப் விட்டு கட்டும்போது இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் எடுத்து இந்த பேஸை வந்து அது ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு சமநிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆனதுனால அந்த பில்டிங் வந்து இன்னும் நின்றுட்டுருக்கு. என்ன தான் அந்த பில்டிங்கை வந்து ஒரு இன்ஜினியரிங் டிஃபெக்டாக பார்த்தா கூட, பட் இது ஒரு இன்ஜினியரிங் மார்வலாக மாறினதுக்கு காரணம்னா, நார்மலாக ஒரு பில்டிங் சாஞ்சா கீழே விழுந்துடும். பட் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சும் கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷமாக நின்றுட்டுருக்குல்ல இப்படி கம்பீரமாக. அதனால தான் இது வந்து ஒரு உலக அதிசயமாக மாற்றப்பட்டது. மக்கள் எல்லாரும் வந்து ஆர்வமாக பார்க்கறதுக்கு காரணம், இவ்வளோ சாந்தும் எப்படி இந்த பில்டிங் இன்னும் இப்படி திடமாக நிற்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தை வர கையம்மையான்னு கத்தினுது. இதுக்கு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து 8 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து மேலே அலோவ் பண்ணுறதில்ல. 8 வயசுக்கு மேலே இருந்தால் தான் மேலே போகலாம். அது ஒரு பர்டிகுலர் ரைட் இருந்துச்சுன்னா, ஏன்னா அது வந்து படிக்கட்டு வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கும், இப்படி ஸ்பைரலாக மேலே போகும். நான் உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்சா. அதனால் வந்து சின்ன பசங்களாம் ஏறுறது கஷ்டம் அப்படின்றதுனால வந்து இது பண்ணல. ரெண்டாவது மேலே இருக்கிறதும் வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லை அப்படின்றதுனால 8 வயசு கம்மியாக இருக்கிறவங்கள அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் இன்னும் சொன்னால் 80 மீட்டர் கிட்டத்தட்ட 80 மீட்டர்ஸ் ஹைட்டு இந்த பைசா டவர். இங்கே காலையிலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த பைசா டவர் மட்டும் கிடையாது, இதுக்குள்ளே சர்ச் இருக்குது, ஒரு சிமெட்ரி ஒன்று இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 அதிசயமான இடம்னே சொல்லலாம். இது வந்து சர்ச் தான், சர்ச் பக்கத்தில் ஒரு பெல் டவரு, பட் அது கூட ஒரு சிமெட்ரி, அதுக்கு சுற்றி இருக்கிற மியூசியம்ஸு, இங்கே ஷாப்ஸு. இங்கே வர பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா 2 days 3 days இங்கேயே ஸ்டே பண்ணி ஜாலியாக சுற்றி பார்க்குற அளவுக்கு நிறைய விஷயம் இங்கே இருக்குது. ஒரே நாளில் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை, இங்கே ஒரு 2-3 days வந்து ஸ்டே பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த பைசான்ற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியில் இருக்கிற டஸ்கானி அப்படின்ற ஒரு மாகாணத்து, அதாவது ஒரு இடம், ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே பைசான்றது வந்து ஒரு நகரம், அதுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த பைசா லீனிங் டவர். ஸோ ப்ளஸ் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இதுக்குள்ளே இருக்கிற சர்ச்சு வந்து ரொம்ப இதாகிடுச்சு, அதாவது டம்மி ஆயிடுச்சு. பட் இந்த சர்ச்சுக்காக தான் இந்த பெல் டவரே தவிர இந்த பெல் டவருக்காக அந்த சர்ச்சு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லீனிங் டவர் ஆஃப் பைசாவை வந்து வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெல் டவர் தான், ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஒரு பெல் டவர், அவ்வளோவே. உள்ளே போகிறதுக்கு இதான் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. இது என்ட்ரன்ஸ்குள்ளே போனோன்னா அங்கே போய் டிக்கெட் எடுத்துன்னு வரணும். இங்கே இதான் இங்கே இருக்கிற என்ட்ரன்ஸு. இதான் க்யூவில் நின்றுக்கிறாங்க பாருங்கள், எல்லாம் க்யூவில் நின்றுக்கிறாங்க. இப்போ போய் டிக்கெட் எடுத்துன்னு வந்தால் தான் உள்ளே போக முடியும். உள்ளே போய் டிக்கெட் விசாரித்து பார்ப்போம் எவ்வளோன்னு. இங்கே வந்து ட்ரோன்லாம் அலௌடு இல்லை, ஏன்னா இது யுனெஸ்கோ டெரிட்டரியோட பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம்ன்றதுனால இங்கே ட்ரோன்லாம் பறக்க முடியாது. மேலே இந்த வெதருக்கு பயங்கரமாக இருக்குது, சம்மரு. பட் இந்த இடம் சூப்பராக இருக்குது. 8 வயசுக்கு கம்மியாக பசங்களை கூட்டின்னு வந்தால் அப்பாவோ அம்மாவோ காலையில் சீக்கிரமாக தான் வந்தவனும் போல். ஏன்னா அப்பா பசங்களை பார்த்தீங்கன்னா அம்மா போய் மேலே பார்த்துட்டு வரலாம், இல்லாட்டி அம்மா பசங்களை பார்த்தீங்கன்னா அப்பா போய் மேலே பார்த்துட்டு வரலாம். குழந்தைங்கள கூப்பிட்டு போக முடியாது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன செய்யுது, இது மேலே ஏறி போகிறது கஷ்டம். ஆனால் விதவிதமாக பயங்கரமாக போட்டு எடுத்துக்கிறாங்க. இங்கே இதுதான் இந்த சர்ச். ஓகே, இந்த சர்ச்சும் பைசா டவரும் சேர்ந்து சூப்பராக இருக்குல்ல? வாவ், எனக்கு உண்மையில இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் பத்துனுக்கிறாரு. செம்ம அழகாக இருக்குல்ல? இது மட்டும் எடுக்குமா? அது மட்டும் தான். இது டூர் வந்து 20 யூரோ. பேப்டிஸ்ட்ரினா அது சர்ச். இது வந்து சிமெட்ரி, அந்த சிமெட்ரி கேத்தட்ரல். உள்ளே போகிறோம். இப்போ பாருங்க. Oh my god. Yeah. Wow. பெல் டவருக்குள்ள இதுக்குள்ள ஹாலோ ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது.
இந்த இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். ஃபாலோ ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல சைடில், இங்கே தான் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் ஃபுல்லாக இங்கே போட்டிருக்காங்க. சாஞ்ச டவரு கிட்டத்தட்ட அப்படியே சாஞ்சிருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இங்கே இது ஒரு மாதிரி இந்த பக்கமே சாஞ்ச மாதிரி ஏறுறோம். இங்கே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் ஏறி ஏறி வந்து ஒரு மாதிரி முழுக்கட்டிங் ஆயிடுச்சு, தேஞ்சிச்சு படிக்கட்டு. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், வருஷத்துக்கு 50 லட்சம் பேர்னா ஒரு 800 வருஷமாக எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. 800 வருஷமாக 50 லட்சம் பேர் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு எது மாதிரி வந்திருப்பாங்கள்ல. தலைலாம் கிறுக்கலாகுது மேலே ஏறும்போது, செம்ம கிறுக்கலாகுதுப்பா. மேலே ஏறவே முடியும், சைடாக இருக்கு. இப்படி ஏறுறேன். பார்த்தேன் இதுதான் நீங்கள் பார்த்த பைசா நகரம். இதுதான் அந்த சர்ச். ஒன்றுங்க இங்கே என் பின்னாடி 1, அதுக்கப்புறம் இங்கே 2, 3, 4, அங்கே மேலே குட்டி 2 குட்டி பெல் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 பெல்லா இல்லை 6, 7 பெல். 7 பெல் இருக்கு. இது நம்ம கீழே இருந்து பார்த்தோம்ல இந்த ஓட்டை. மேலே இந்த இடம் செம்ம அழகாக இருக்குது. சீரியஸாக சொல்ல போனால் டேமேஜ் ஆன காலகட்டத்தில் இந்த பெல் அடிக்கிறதை வந்து நிப்பாட்டி வச்சு வந்துருக்காங்க. இப்போலாம் அடிக்கிறதுல சும்மா பார்வைக்காக இருக்குது. பேலன்சிங் வெயிட். நிறைய பழமையான இடங்கள். பட் இந்த சைடு ஒரு மாதிரி சாயுது. இப்படி தான் உட்காந்துருக்கேன் நான். கேமரா வந்து இப்படி சைடில் இருக்குது. சொன்னால் நம்ப முடியல. அது ஃபீல் பண்ணால் தான் சில விஷயம் புரியணுவாங்கல்ல. பட் அந்த மாதிரி வந்து இந்த இடம் பயங்கரமாக ஈவினிங்கில் வந்து இந்த மேலே பைசா டவர் மேலே வந்து அப்படி கால் நீட்டி உட்காந்துட்டு இந்த இடத்த பார்க்குற சந்தோஷம் இருக்கே, சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குங்க. பைசாவோட சிட்டி. நான் பைசா சாய்ந்த கோபுரத்தின் மேலே ஏறி உட்காந்துருக்கிறேன். நான் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கார்விங் பண்ணது இப்படி இன்னும் பயங்கரமாக இருக்கு. வாவ், அக்காச்சி வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துனாங்க. வாவ், சீரியஸா வாய்ப்பே இல்லை. ஓ மை காட், இந்த டோர் என்ன மாதிரி இருக்கு, சான்ஸே இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு பிராஸ். அந்த இது பயங்கரமா இருக்கு. வாயில கை வச்சு நிறைய ஆச்சரியமா பார்ப்பாங்களே, அப்படி இருக்கு அந்த டோர். சத்தியமா சில்லு சில்லறையா செதுக்கி வச்சிருக்காங்கப்பா. வாழ்ந்துருக்காங்க. எனக்கு இந்த ரோமன்ஸ் கிட்ட பிடிச்சதே அதுதான். இந்த வாழ்ந்துருக்காண்டான்ற மாதிரி சொல்லுவாங்களே, மாதிரி வாழ்ந்துருக்கானுங்க. செம்மையா இருக்கு. பேரம் பேசி சொவீனியர் வாங்க போகிறோம். ஏன் சொவீனியர் கடை? சாஞ்சி தான் இருக்கு. அங்க பாருங்க, அங்க சாஞ்சி இருக்கு. இதுதான் சாஞ்சி இருக்கு பாரு. இது சாஞ்சி தான் இருக்கு. அப்படியா? கப்பு கூட சாஞ்ச மாதிரியே இருக்கு. அடடா, நீங்க பாத்தீங்களா இல்லையா? சாஞ்ச கப்பு பயங்கரம். அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஓகே,
இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸில் சந்திக்கிறதுக்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் ஒரு நல்ல இடத்துல இருந்து சந்திப்போம். அன்டில் தென் பாய். ரோமில் சந்திப்போம். ஓகே, அன்டில் தென் பாய். திஸ் இஸ் தெரு vlogs.